உலகின் 80% நாடுகளுக்கு கடன் வழங்கி சர்வதேச அரங்கில் சீனா தன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியுள்ளது. வல்லரசாக கருதப்படும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக சுமார் 18 லட்சம் கோடி ரூபாயை கடனாக சீனா வழங்கியுள்ளதும் தெரியவந்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் ஆட்சி காலத்தில் சீனாவின் பொருளாதார கொள்கைகள் பெருமளவில் மாற்றம் பெற்றுள்ளன. ஏழை நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி வழங்கி வந்த நிலையில் வளர்ந்த நாடுகளுக்கு வர்த்தக ரீதியாக கடன் வழங்குவதை பிரதான நோக்கமாக சீனா மாற்றிக் கொண்டுள்ளது. இதுகுறித்த தரவுகளை அமெரிக்காவின் வெர்ஜினியா மாகாணத்தில் உள்ள ஏட் டேட்டா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 2000 முதல் 2023 ஆண்டு வரை உலகில் உள்ள 217 நாடுகளில் 179 நாடுகளுக்கு, அதாவது உலகின் 80% நாடுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு திட்டத்துக்கான கடன் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 178 லட்சம் கோடி ரூபாயை கடனாக வழங்கியுள்ளது. இதில் 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதியை 2023 ஆண்டு மட்டுமே வழங்கி உலகில் மிக அதிகமாக கடன் கொடுத்து வாங்கும் நாடாக சீனா மாறியுள்ளது. உலகின் வல்லரசாக கருதப்படும் அமெரிக்கா தான் சீனாவால் அதிகம் பயனடைந்த நாடு என்பதும் தெரிய வந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக சீனா கொடுத்துள்ள கடனில் 9% அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களே பெற்றுள்ளன. இதில் 95% நிதியை சீன அரசுக்கு சொந்தமான வங்கிகளும் நிறுவனங்களுமே வழங்கியுள்ளன. 2000 ஆண்டில் அமெரிக்காவுக்கு 2856 கோடி ரூபாய் மட்டுமே கடன் வழங்கிய சீனா 2023 சுமார் 1,70,000 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சீனாவிடம் இருந்து அதிக கடன் வாங்கும் நாடாக உள்ள ரஷ்யா கடந்த 20 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. மூன்றாவது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியா சீனாவிடம் இருந்து சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. இதேபோல 27 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவிடம் இருந்து 14 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளது. 2023 ஆண்டில் மட்டும் இந்திய நிறுவனங்கள் சீனாவிடம் இருந்து 99,000 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளன. இவை பெரும்பாலும் எரிசக்தி ஆற்றல் துறைகளுக்காகவும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்காகவும் பெறப்பட்டுள்ளன. கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவிடம் இருந்து அதிகம் கடன் பெற்ற 20 நாடுகளில் 6 நாடுகள் அதிக வருவாய் கொண்ட நாடுகளாகும். உலகின் பல்வேறு நாடுகளில் கடன் வழங்குவதற்கான சட்ட திட்டங்களில் உள்ள பலவீனமான அம்சங்களை சீனா பயன்படுத்திக் கொண்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. சில நாடுகளில் ஷெல் கம்பெனிகள் எனப்படும் போலி நிறுவனங்கள் மூலமாகவும் வங்கிகளின் கூட்டமைப்புகளை பயன்படுத்தியும் சீனா கடன் வழங்கியுள்ளது. வர்த்தக ரீதியான கடன் வழங்குவதில் தீவிரம் காட்டி வரும் சீனா வளர்ச்சி திட்டங்களுக்கான கடன் உதவியை 75% இருந்து தற்போது 25% குறைத்துக் கொண்டுள்ளது. உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு கடன் உதவி அளிப்பதன் மூலம் சர்வதேச அரங்கில் தனது பொருளாதார ஆதிக்கத்தை சீனா நிலைநிறுத்துவது மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் தன்னை பலப்படுத்திக் கொண்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.